அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 10/9/2025. திருதியை திதி பிற்பகல் 3:38 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. ரேவதி நட்சத்திரம் மாலை 4:03 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சமநோக்கு நாள். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 லிருந்து 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது. இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, பழைய நண்பர்களை சந்திக்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, ஆழ்குழாய் கிணறு அமைக்க, அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தவுடன் திட்டி தீர்க்கும். சூரியனை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஆமாங்க, நாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டோம்னா அது ஒரு சிலருக்கெல்லாம் பொறுக்காதுங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு குறை சொல்லி நம்மளை மட்டம் தட்டுறதுலே இருப்பாங்க. அதையெல்லாம் கண்டுக்காமல் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு எப்பொழுதுமே விடாமுயற்சியுடன் எத்தனை வயசானாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கு, அலைச்சல்களும் இருக்குது. அதே மாதிரி திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. யாருக்காகவும் இன்றைக்கி எந்த உறுதிமொழியும் தர வேண்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2 வீடுகளுக்கு சந்திரன் மாறுறார். இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். மாலை 4 மணி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஆனால் மாலை 4 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரத்தில் நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மாலை 4 மணி முதல் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மாலை 4 மணி முதல் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் அல்லது பேச்சுவார்த்தையில் ஏதாவது கலந்துக்கிறது நடத்துகிறதா இருந்தாலும் மாலை 4 மணிக்குள்ளார எல்லாத்தையும் செய்ய பாருங்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. சின்ன சின்ன வேலை சுமைகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக வேலை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதுக்காக நீங்கள் சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாம். ஏதோ உரிமையில் அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை பொறுமையாக நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால பெரியவங்களுடைய சந்திப்பு, ஆசீர்வாதம் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள், செலவுகள் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே மாலை 4 மணி முதல் நல்ல விதமாக நடக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசியை நோக்கி சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒளிகள் இல்லாமல் வலிகளால் செதுக்கப்படக்கூடிய கல்வெட்டுகள் தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, பொதுவாக கல்வெட்டு அப்படின்னா
அது உளியை வச்சு செதுக்குவாங்க. ஆனால் வாழ்க்கைங்கிற கல்வெட்டுங்கிறது வலிகளால் செதுக்கப்படுகிறது. நமக்கு எவ்வளவோ சொல்லித்தரவங்க இருக்காங்க, எத்தனையோ விஷயங்களை சொல்லித்தரவங்க இருக்காங்க, பக்கத்திலே இருப்பாங்க, 10 வருஷம் நெருக்கமாக பழகியிருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, தவறாக ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பல வலிகளால் செதுக்கப்படக்கூடிய கல்வெட்டுகள் தான் வாழ்க்கையாகும். அதனால தாங்க உளியெல்லாம் தேவையே இல்லைங்க, வலி தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் மற்றவர்கள் எத்தனை பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு உடனடியாக தன்னுடைய நிலையை சரி செய்து கொண்டு உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது. லாபஸ்தானத்தில் மாலை 4 மணி வரைக்குமே சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மாலை 4 மணிக்குள் செய்து முடிப்பது ரொம்ப நல்லதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வேலையாட்கள் தொந்தரவுலாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். புது பங்குதாரர்கள் நீங்களும் பார்த்துன்னு இருக்கீங்க, அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே அலுவலகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகள் வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைச்சி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சுமார் தான், அதுக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும், ஆனால் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது. ஆமாங்க, யாரையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவங்க பின்னாடி நாம் ஏன் போனோம்? நமக்குன்னு ஒரு தனி வழியை நாம் ஏற்படுத்திக்கலாம். அவங்கள சார்ந்து நாம் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க நிழலில் நாம் வாழக்கூடாது. ஒருத்தவங்க உழைப்பில் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவங்க முதுகில் நம்ம சவாரி பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய சுய உழைப்பால் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறார். 4 மணி வரைக்கும் பயணம் செய்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, புது நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க, பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அடிக்கடி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பார். உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது, முன்ன மாதிரி சத்தாக இல்லை, தெம்பாக இல்லை, சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. கீரை வகைகள் நிறையா சாப்பிடுங்க. விட்டமின் டி, ஹீமோகுளோபின் ரெண்டும் சரியாக இருக்கா செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சனி பகவான் பார்த்தாருன்னா இந்த டெஃபிஷியன்சியெல்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை சேர்த்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குது. பெருசாக ஏதாவது நீங்கள் லாபம் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அருமையாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். விரும்பியவர்களை வெறுக்காதே, வெறுப்பவர்களை விரும்பாதே. அவ்வளோதாங்க. உங்களை யார் விரும்புகிறாங்களோ அவங்கள நீங்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களை பார்த்தாலே கொஞ்சம் சிறு சிறுன்னு எரிஞ்சு விழுந்து வெறுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பின்னாடி ஓடக்கூடாது. நீங்கள் அப்படி தாங்க. கொஞ்சமாக முகம் மாறினாலே நீங்கள் அப்படியே கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்மளை மதிக்கிறாங்களா இல்லை மிதிக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நல்லா நடத்துகிறவங்கள்ட்ட நல்ல விதமாக பழகி கொண்டும் பார்த்த உடனேயே ஒதுக்கி தள்ளுபவர்களிடமிருந்து ஒதுங்கி செல்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சனி பகவான் பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்துக்குள்ளார வந்து போகுங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்துல படுறதுனால தம்பி தங்கைகள் மூலமாக சில செலவுகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு தேஜஸ் அதெல்லாமே எதிர்பார்க்கலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவீங்க. அது சிலருடைய மனசை புண்படுத்தாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் குரு பகவான் 12ல் மறைஞ்சு கிடக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் எங்கேயாவது செலவு ஆகி போகுதுன்னு வருத்தப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி முதல் நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மாலை 4 மணிக்குள்ளார அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நீ தேர்ந்தெடுக்கும் பொருள் உன்னுடைய குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். ஆமாங்க. அதனால தான் உன்னுடைய நண்பன் யார் உன்னை பற்றி சொல்கிறேன், உன்னுடைய எதிரி யார் உன்னை பற்றி சொல்கிறேன்னு அறிஞர்கள் சொல்லி வச்சுருக்காங்கங்க. எங்கும் எப்பொழுதும் தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதிலே தரமானவர்கள் நீங்கள் தாங்க. ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு உறவாக நட்பாக இருந்தாலும் சரி, உரசி பார்த்து கொண்டாடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது, செலவுகளாக இருக்குது. நம்மளை யார் சரியாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம மேலே வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க. இந்த குடும்பத்துக்காக நான் எப்படியெல்லாம் உழைக்கிறேன் தெரியுமா, ராப்பகலாக உழைச்சுன்னு இருக்கேன், யாராவது என்னை நினச்சி பார்க்குறீங்களான்னு மனசுக்குள்ளாரையே முணுமுணுத்து கொண்டு இருப்பீங்க. வெளிப்படையாக பேசினா கூட அதில் சண்டை வரும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4 மணி வரைக்குமே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. எல்லா வகையிலுமே சிறப்பாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி நிதானம் தேவைப்படுதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால வியாபாரத்தில் சின்னதாக கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் சின்ன சின்ன விவாதம் பண்ணுவாங்க. வேலையாட்கள்கிட்டையும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா,
இதை போய் சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. எப்படி இருந்தாலும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் தெம்பாகவும் தைரியமாகவும் இருப்பீங்க. ஆனாலும் மாலை 4 மணி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, புதிதாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வேடிக்கை பார்க்கும் கண்களுக்கு கோமாளித்தனமாகவே இருக்கும். ஆமாங்க, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய புத்தி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. வருங்காலத்தை பற்றி அடுத்து 5 வருடங்களுக்கு பிறகு, அடுத்தது 10 வருடங்களுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி போகும், எதை நோக்கி போகும், இதெல்லாம் உங்களுக்கு தாங்க தெரிய வரும். ஏன்னா நீங்கள் இளவரசன் என்று சொல்லப்படக்கூடிய புதனுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால தாங்க உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் யாராலுமே புரிஞ்சிக்க முடியாதுங்க. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் எதையுமே வெளிப்படையாக பேசுகிறதில்ல. நேரம் வரும்போது சொல்கிறேன், நேரம் வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கால நேரத்திற்காக காத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4 மணி வரைக்கும் கவனமாக இருக்கணும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4 மணி முதல் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. முக்கியமான விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே கொஞ்சம் போகிறது வர்றது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படி கொஞ்சம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் சின்ன சின்ன மரியாதையும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அடுத்தவங்களை தாக்கி பேசுவதோ தூக்கி பேசுவதோ இன்றைய தினம் வேண்டாங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை சுமை இருக்கும். மேலதிகாரிகளை எதிர்த்து பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா மாலை 4 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெள்ளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நம்மை நிராகரித்தவர்களை நம்முடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகையில் வெற்றிதான். ஆமாங்க, ஒரு காலத்தில் என்னெல்லாம் இவங்க கண்டுக்கவே இல்லை, எதுக்காகவுமே என்னை கூப்பிட மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாலும் கடைசி வரிசையில் போய் தான் உட்காந்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சிக்கு என்னை தலைமை தாங்க சொல்கிறாங்க. என்னுடைய பதிலுக்காக அவங்க காத்திருக்காங்க. இது பெரிய வெற்றி தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நிச்சயமாக வெற்றி தான். அது சாதாரணமாக கிடைச்சதில்லை. இடைவிடாத உங்களுடைய உழைப்பால் கிடைச்சிது, உங்கள் நேர்மையால் கிடைச்சிது. எங்கும் எப்பொழுதும் தன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உயரமாக வாழ்ந்து காட்டக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. ஆனால் செவ்வாய் தான் உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாருங்க. நிம்மதியாகவும் இருக்க மாட்டேங்கிறாரு, இருக்கவும் விட மாட்டேங்கிறாரு. சகோதரங்களாலேயும் ஏதாவது தொந்தரவுகள், சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினைன்னு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இருந்தாலும் குரு பகவான் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் பழசை நினச்சி குழம்பின்னு இருக்கிறத விட புதுசாக என்ன பண்ணலாம், புதுவிதமாக என்ன செய்யலாம்
அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நல்லது. கடையை கூட மாற்றலான்னு நினச்சின்னு இருக்கீங்க. எதை செய்யணுன்னாலும் அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது. ஏகப்பட்ட ஐடியா மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு பணம் வேணும்ல, அதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், கேதுன்னு முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது வகையில் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லார்கிட்டையும் நீங்கள் அன்பாக பாசமாக நடந்துக்கிறீங்க. அலுவலகத்தில் எல்லாருடைய வேலையும் இழுத்து போட்டு செய்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு நல்ல மரியாதை இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வேலை பார்த்துக்கிட்டே சின்னதாக ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கும். அதற்கான முயற்சிகளும் இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மாலை 4 மணிக்குள்ளேயே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் உண்மையை பேச பழகிக்கொள். அந்த திமிர் அலாதியானது தான். ஆமாங்க, நான் அப்படி தான் இருக்கிறதா பேசுவேன். என்னால் மாற்றி பேச தெரியாது, எனக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. அதனால் நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, என்னை விட்டு நீ விலகி போனாலும் பரவாயில்ல, என்னை நான் மாற்றிக்க முடியாது, நான் உண்மையாக தான் இருப்பேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் உரத்த குரலில் சத்தியம்தான் ஜெயிக்கும், உண்மைதான் ஜெயிக்கும், வாய்மைதான் வெல்லும் சொல்லிட்டு வாய்க்கு வாய் சொல்லி கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வலிமையானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த தொட்டாலும் இழுபறியாகவே இருக்குது, எதுவும் சரியாக முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சில குழப்பங்களை மனசுக்குள்ளார உருவாக்கி தெளிவையும் உண்டு பண்ணுவார். சித்தர்களை பற்றியெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் சித்தர் பீடங்களுக்கும் போக ஆரம்பிச்சிட்டிங்க. முன்னாடியெல்லாம் போனால் சாமி கும்பிட்டுட்டு வருவீங்க. இப்போ அப்படியே தரையில் உட்காந்து பத்மாசனத்தில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? சனி பகவான் தான். பல சிந்தனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடும். மாலை 4 மணிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார போகிறாரு. அதிலேருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகமாகும். முக்கியமான வேலையில் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்திலையும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் கொஞ்சம் மாறும். இன்றைக்கி அலுவலகம் உங்கள் கையில் வந்து உட்காரும். நீங்கள் வச்சது தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் மேலோங்கி இருப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல வரன் ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால புதுவிதமான லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இன்றைக்கி எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் மாலை 4 மணி வரைக்கும் அருமையாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு படிக்கட்டு. ஏறுவதும் இறங்குவதும் அவரவர் திறமையை பொறுத்து இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் திறமையோடு இருப்பீங்க. படிக்கட்டை ஏறுவதற்காக பயன்படுத்தி கொள்வீங்க. மேலே மேலே நல்ல எண்ணங்களால் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், உழைப்பால் உயர்ந்து கொண்டே இருப்பவர்கள், இடைவிடாத முயற்சியால் வெற்றி பெற்று காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு வகையில் செலவு தான் அதிகமாகிட்டே போகுது. குடும்பமும் பெருசாகிடுச்சு, பிள்ளைங்களும் வளர்ந்துன்னு இருக்காங்க, தேவைகளும் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் செலவு இருக்குது.
இருக்குது, ஆனால் சம்பளம் அப்படியே தான் இருக்குது, வரவு கம்மியாக தான் இருக்குது, செலவு கூடிக்கிட்டே போகுது. வேலையில் இருந்துக்கிட்டே ஏதாவது சின்னதாக கமிஷன் வகையில் ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா, நண்பர் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார், அவரோட சேர்ந்து ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டும் காணாமல் பார்த்தும் பார்க்காம போனவங்க வலியை வந்து பேசுவாங்க. குரு பகவானும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அதனால் ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. அதனால் புது வேலைக்கான முயற்சிகள்லையும் நீங்கள் இறங்கலாங்க. ஏன்னா 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிற வேலையிலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. லாபாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத சின்ன ஒரு மனக்கவலை, இனந்தெரியாத ஒரு பயம், பழசெல்லாம் சில நேரத்தில் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஏதாவது சிரமங்கள் வந்துடுமோ அப்படின்னு சில எண்ணங்கள்லாம் வரும். ஆனாலும் இன்றைய தினம் அந்த எண்ணங்களையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சத்தமில்லாமல் கடின உழைப்பு உழையுங்கள். ஆனால் உங்கள் உழைப்பானது கைத்தட்டி சத்தமிட்டு வரவேற்பையும் வெற்றியையும் அள்ளித்தரும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. பல நாட்கள் இருக்கிற இடம் தெரியாமல் நீங்கள் இருந்துட்டுருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு மாபெரும் வெற்றியை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ இந்த உலகமானது உங்களை கைத்தட்டி சத்தம் போட்டு வரவேற்கும். எங்கும் எப்பொழுதும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அதே நேரத்தில் தொலைநோக்கு சிந்தனையுடன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் நல்லது நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம், வாக்குவாதம் அதெல்லாமே வரும். அதே மாதிரி பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லையே, வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து சனி பகவான் பார்க்கறதுனால அப்பாவோட ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும். இல்லைன்னா அவரோட சின்ன சின்ன கருத்து முதல் வர வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றி தரக்கூடிய வகையில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அது வெற்றியடையும். அதிகாரிகளை பார்க்குறது இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணலாம். வேறு ஏதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தொடர்ந்து லாபம் கிடைக்க மாட்டேங்குது. 2 நாள் நல்லா இருந்ததுன்னா அடுத்த 2 நாள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. தொடர்ந்து நல்லா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்றைய தினத்தில் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சாதனையில் கைப்பிடிப்பவரை விட சோதனையில் கைப்பிடிப்பவரே
உண்மையான உறவு, உண்மையான நட்பு. ஆமாங்க, சாதிச்சிட்டோம்னா எல்லோரும் வரிசையாக வந்து நினைப்பாங்க, வீட்டுக்கெல்லாம் தேடி வருவாங்க, ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கி உடனே வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் சாதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில், சோதனையான காலகட்டத்தில் எல்லாருமே ஒதுங்கினாங்க. இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பலவிதமாக குறைகள் சொன்னாங்க. அதனால தாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் கனிவாக நடந்து கொண்டார்களோ, உதவி செய்தார்களோ, அவர்களை காலமெல்லாம் கடவுளைப் போல நினைத்து கரம் கூப்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாம் சரிதாங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. எதையுமே சரியாக செய்ய விட மாட்டேங்கிறாரு. எதை எடுத்தாலும் தடங்கல்கள். எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரியே வாழ்க்கை போகும்னு தெரியலேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்குது. அதனால் 8ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இன்னைக்கு கொஞ்சம் விலகும். 6ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரனால் ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள் அதுவும் இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. திடீர் பயணங்களும் உண்டு. சொந்த ஊரில் பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள் செய்வீங்க. கையை விட்டு போன பூர்வீக சொத்து கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவு லாபம் இருக்குது. ஏன்னா சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால நிச்சயமாக லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எல்லா குடும்ப விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. சகோதர வகையில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் கொஞ்சம் வரும். இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நலமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்வாகும். ஆமாங்க, எதுவாக இருந்தாலும் நிம்மதி இருக்கணுங்க. நிம்மதி இல்லைன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையா? ஒன்றும் கிடையாது. அதனால தான் எங்கும் எப்பொழுதும் நிம்மதியாக வாழ வேண்டும், நிம்மதியான சூழலிலே வாழ வேண்டும்னு நினைத்து கொண்டே இருப்பவர்கள், நிம்மதியை தேடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. மாலை 4 மணி வரைக்குமே ரேவதி நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மாலை 4 மணி வரைக்கும் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. சிடுன்னு ஏதாவது கோபத்தில் பேசிடக்கூடாது. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருந்தாலே பொறுமை இல்லாமல் போயிடும். எல்லோரும் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதை வாய் விட்டு சொன்னால் தானே எல்லாருக்கும் புரிய வரும். வாய் விட்டு பேசாமலேயே நம்மளை புரிஞ்சு நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் குடும்பத்தில் இருக்குங்க. மாலை 4 மணி வரைக்கும் தான் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்க போகிறாரு. அதுக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மாலை 4 மணிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலிருந்து மாலை 4 மணிக்குள்ளார நல்லா இருக்குது. அதனால் அதுக்குள்ளார முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல
அப்படின்னு ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த கடுமையான வேலை சுமைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடனும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி பேசுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி வரன் பார்ப்பீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் மாலை 4 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கஞ்சத்தனமாக யார் இருப்பாங்க அப்படின்னு நேற்று பார்த்தோங்க. வருஷாதி நூல் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. பழமையான புத்தகம், பழமையான ஜோதிட நூல். அதெல்லாம் படிக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி சாராவளியிலையும் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கஞ்சத்தனமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருந்தாலோ, 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் ஆதிக்கம் இருந்தாலோ, 2ஆம் இடம் பாவகிரகங்களுடன் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அவங்க எல்லாமே கஞ்சத்தனமாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக 2ஆம் இடம்தான் நாம் பேசுகிற பேச்சு, நாம் நடந்துக்கிற விதம், சொல்ல காப்பாற்றுறது, அப்புறம் கொடுத்து உதவி அதில் சந்தோஷத்தை பார்க்குறது, இதெல்லாமே 2ஆம் இடம்தான். 2 தான் தனம், 2 தான் ரொம்ப முக்கியமான இடம். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அவங்க வள்ளல்களாக இருப்பாங்க, வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருந்தாலும் கணக்கு வழக்கு பார்க்காம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் படிப்புக்காக, அதுக்கடுத்தது கோவில்களுக்காக, அது அன்னதானத்துக்காக, இப்படி நிறையா கொடுத்துட்டுருப்பாங்க. 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருந்தால் தினந்தோறும் அன்னதானம் செய்கிறது, அல்லது ஆடைகள், துணிமணிகள் எல்லாருக்கும் கொடுக்கறது, ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த வளர்பிறை சந்திரனுக்கு ஒரு நல்ல குணங்கள் எல்லாம் உண்டு. அப்போ 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கும்போது அதெல்லாம் கொடுப்பாங்க. 2ஆம் இடத்துல சுபநிலை கொண்ட புதன் இருந்தால் மற்றவர்களுக்கு எளிமையாக, இலவசமாக ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஆசிரியராக இருந்தால் கம்மியாக, குறைவாக டியூஷன் ஃபீஸ் வாங்கிட்டு டியூஷன் சொல்லிக் கொடுப்பாரு, பாடம் நடத்தி கொடுப்பாரு, சொல்லிக் கொடுப்பாரு. 1-2 முடியாத பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் நீ தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டணம் இல்லாமல் இலவச சேவையும் நடத்துவாங்க. இந்த மாதிரியாக சில கிரகங்கள் இருந்ததுன்னா இது மாதிரியான நற்குணங்கள் அவங்களுக்கு இருக்கும். அப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தை பார்த்தாலே இவங்களுக்கு நல்ல மனசு உண்டா, இவங்களுக்கு வாரி வழங்குகிற குணம் இருக்கா, சம்பாதிக்கிறதெல்லாம் இறுக்கி பிடிச்சிப்பாங்களா இல்லை எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்படி ஒரு மனிதரை பற்றியும் சிலருடைய குணநலங்களை பற்றியும் நம்மால் ஜோதிடம் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நாம் அவங்கள போய் நீங்கள் கஞ்சனா இல்லை வாரி கொடுப்பீங்களான்லாம் கேட்டால் யாருமே உண்மையை சொல்ல போகிறதில்ல. ஆனால் கிரகங்கள் அவங்களுடைய குணநலன்களையும் உண்மைகளையும் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆம் இடத்துல இருந்தால் அவங்க தானாக முன்வந்து நிறையா கொடுப்பாங்க. நாம் ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக போகிறோம், நாம் அவர் எப்படியும் ஒரு 10 ரூபாயாவது கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா இதில் 30 ரூபா இருக்குங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்பாங்க. நாம் எதிர்பார்க்கவே இல்லையே இவ்வளோ கொடுக்குறாரே. அது காரணம் 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தால் அந்த பெரிய மனசு இருக்கும். மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும், அவங்க கேட்டாலும் அதை விட அதிகமாக நம்ம கொடுக்கணும், 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் சுபகிரகங்கள் உட்கார்ந்துருந்தால் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜென்யூன் அண்ட் ஜென்டில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நடந்துப்பாங்க. சொல்ல காப்பாற்றுவாங்க. கொடுக்குறேன்னு சொல்லிட்டா தலையை அடக வச்சாது அவர் கொடுத்துருவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் சொல்லிட்டாருங்க, நான் தரேன்னு சொல்லி, நான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சிலர் சொல்லிப்பாங்க. கண்டிப்பாக அவர் தந்துடுவாருங்க, அவர் சொன்னால் மாற மாட்டாருங்க அப்படிங்கிறதுலாம் என்ன, 2ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் சுபகிரகங்கள் உட்கார்ந்துருந்தால் அவங்க அதிக அளவு தான தர்மம் செய்கிறவங்களாகவும்
தர்ம சிந்தனை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தர்ம சிந்தனை இருந்தால் தானே தான தர்மம் செய்ய முடியும். அப்போது ஒருத்தவங்க ஜாதகத்தை வச்சே அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நடத்தை என்ன, அவங்க குணம் என்ன, அவங்க கொடுத்து உதவுபவர்களா அல்லது கெடுத்து கெடுப்பவர்களா அல்லது அடுத்து எடுத்து செல்பவர்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. ஜோதிடம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தையும் விளக்காகவும் இருக்கிறதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு ஜோதிடத்தை புரிந்து கொள்ள பழைய நூல்களை படிப்போம், மனிதர்களையும் படித்து மகிழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.